ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி டெல்லி இன்ஸ்பிரனோட 135638 2-in-1 லேப்டாப்போட பவர் பட்டன் ரிப்பேர் பார்க்க போகிறோம். ஸோ கஸ்டமர் கம்ப்ளைண்ட் என்னென்னா, ஆல்ரெடி பவர் பட்டன் லூஸாக இருந்திருக்கு. அவர் மேனேஜ் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காரு. திடீர்னு அந்த பவர் பட்டனே உள்ளே போயிடுச்சு. ஸோ இப்போ அவரால் ஆன் பண்ணவும் இல்லை, ஆஃப் பண்ணவும் இல்லை. ஸோ இப்போ நம்ம அதை ரெக்டிஃபை பண்ணி தான் போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ லேப்டாப் பேக் டோர் ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பவர் பிசிபி. ஸோ அந்த பவர் சுவிட்ச் இருக்கு இல்லையா, அதோட கண்ட்ரோல்டு பிசிபிஸ் வந்து இதுதான். இந்த பிசிபியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ இருக்குது, அதை ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரிமூவ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது, அதோட ஸ்விட்சு கண்ட்ரோலே தனியாக உடஞ்சி வந்திருக்கு. ஸோ ஒன்ஸ் எப்பயுமே வந்து பவர் பட்டன் இஷ்யூ இருக்குது, ப்ராப்பராக ஆன் ஆகல ஆஃப் ஆகல அப்படின்னா உடனே நியர்பை சர்வீஸ் சென்டர் போய்ட்டு ரெடி பண்ணிக்கோங்க. நீங்களே மேனேஜ் பண்ணுன்னு சொல்லிட்டு பண்ணினா அது சின்ன ப்ராப்ளத்தை பெரிய ப்ராப்ளத்தை கொண்டு போய் சேர்த்துரும். ஸோ இதுதான் வந்து அந்த பவர் பட்டன் பிசிபியில் உள்ளது. ஸோ இந்த பவர் பட்டனை பிசிபியில் சால்ட்ரிங் பண்ணோம் அப்படின்னா திரும்ப ரீஒர்க் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ சால்டர் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் அந்த ப்ரெஸ்ஸிங் பட்டனில் இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா என்டையர் பிசிபி மாற்ற மாதிரி வரும். ஸோ நம்ம இப்போ சால்டர் பண்ணி ட்ரை பண்ணுவோம். சரி, இப்போ ப்ராப்பராக நம்ம சால்டர் பண்ணியாச்சு. ஸோ சால்டர் பண்ணதில் பட்டன் இப்போ உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ ப்ரீவியஸ் கண்டிஷனுக்கும் இப்போ டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியும். ப்ரீவியஸில் வந்து ப்ரெஸ்ஸிங் பண்ண முடியாது, ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. இப்போ இங்கே நார்மலாகவே ப்ரெஸ் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நார்மல் ப்ரெஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேப்டாப் ஆன் ஆகிடுச்சு. ஸோ வந்து கஸ்டமர் கொடுத்த கம்ப்ளைண்ட் ரெக்டிஃபை பண்ணியாச்சு. கஸ்டமர் ஆல்சோ ஹாப்பி. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு லேப்டாப் ரிலேட்டட் இஷ்யூஸ் சர்வீஸ் எதாவது பண்ணணும் அப்படின்னா மேலே காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள். நியர்பை பெரும்பாக்கம் ஏரியாவில்